வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 6 பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். ஸோ இப்போ நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். தும்கால் மற்றும் டமாலி எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். மரசியா மற்றும் துசா எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். காந்த மர்தாலா மற்றும் முருமுலு எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கடபா, காரா, காரியா, மத்தியா, பதூரி, ஜுவாங் மற்றும் சௌரா. 1954ல சி ராஜாஜி, எஸ் ராதாகிருஷ்ணன், சி வி ராமன் பாரத் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கர் தேவ் ஏக சரண தர்மா மற்றும் வீர புருஷ மருகாவை நிறுவியிருக்காங்க. விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்தல் அப்படிங்கிற முறையா தென்னாப்பிரிக்க நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 2வது ஐந்தாண்டு திட்டம் 1956ல இருந்து 61 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. சரத்து 202ல வருடாந்திர நிதிநிலை அறிக்கை மாநிலத்துக்கு சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் பெண் ஆராதி சாகா. குக்கா இயக்கம் 1840ல இருந்து 72 வரைக்கும் பகத் ஜவஹர்மல் தலைமையில பஞ்சாப்ல நடந்துச்சு. மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை காளிதாஸ் சுக்கு உற்சவ். மோதிலால் நேரு சுதந்திர மாணவர் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் சட்டாட் திட்டம் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி அன்னதாதா ஆய் சனரக்ஷன் அபியான் திட்டம் 2018. துருவ் PM புதுமையான கற்றல் திட்டம் 2019. நிர்விக் திட்டம், ஷகாகர் மித்ரா திட்டம், ஆயுஷ்மான் சகாகர் திட்டம் 2020ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பாலி உம்ரிகர் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? ஜஸ்பிரீத் பும்ரா. இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சார் தலங்கள் உள்ளன? 89. டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் பட்டத்தை வென்றவர் யார்? பிரக்ஞானந்தா. எந்த மாநிலம் நகோபா ஜாத்ரா விழாவை கொண்டாடுகிறது? தெலுங்கானா. பெல்ஜியத்தின் பிரதமராக பதவியேற்றவர் யார்? பார் டி வெவர். நவீன் ராம்கூலம் மொரிஷியஸ் நாட்டுடைய பிரதமர். யாமண்டு ஊர்சி உருகுவே நாட்டுடைய அதிபர். ரிம்டல்பா-ஜீன் இமானுவேல் புர்கினா ஃபாசோ நாட்டுடைய பிரதமர். ஜான் ரமானி மகாமா கானா நாட்டுடைய ஜனாதிபதி. மிக்கேல் கவாலஷ்விலி ஜார்ஜியா நாட்டுடைய ஜனாதிபதி. பிராங்கோயிஸ் பெய்ரு பிரான்ஸ் நாட்டுடைய அதிபர். ஜோசப் ஆவுன் லெபனான் நாட்டுடைய ஜனாதிபதி. மைக்கேல் மார்டின் அயர்லாந்து நாட்டுடைய பிரதமர். சுசெக்ஸ் பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றவர் யார்? நோயல் டாட்டா. மொரிஷியஸ் நாட்டு பல்கலைக்கழகத்திலிருந்து கௌரவ டாக்டர் பட்டம் திரௌபதி முர்மு வாங்கியிருக்காங்க. சௌமியா சாமிநாதன் மெக்கில் பல்கலைக்கழகத்திலிருந்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. சுந்தர் பிச்சை IIT கராக்பூர்ல இருந்து டாக்டர் பட்டம். திரௌபதி முர்மு அல்ஜீரியால இருக்கக்கூடிய சிடி அப்துல்லா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திலிருந்து அரசியல் அறிவியலுக்கான டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. ஆன்கோசெர்சியாசிஸ் நோயை ஒழித்த முதல் ஆப்பிரிக்க நாடு எது? நைஜர். இந்த ஆன்கோசெர்சியாசிஸ் அப்படிங்கிற நோய்க்கு இன்னொரு பேரு ரிவர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர் பிளைண்ட்னஸ். ஒரே பாலின திருமணத்தை பதிவு செய்த முதல் தெற்காசிய நாடு நேபாளம். உலகின் முதல் கரும்புலி சஃபாரி அறிமுகப்படுத்தின மாநிலம் ஒடிசா. உலகின் முதல் ஓம் ஒடியோ கோயில் கட்டின மாநிலம் ராஜஸ்தான். உலகின் முதல் கார்பன் ஃபைபர் அதிவேக ரயில் சிட்ரோவோ 1.0 அறிமுகப்படுத்தின நாடு சீனா. உலகின் முதல் மொபைல் ஹைபிரிட் ராக்கெட் ருமி 1 அறிமுகப்படுத்தின நாடு இந்தியா. உலகின் முதல் வேகமாக சார்ஜ் பஸ் வீர் மகா சம்ரத் அறிமுகப்படுத்தின மாநிலம் பெங்களூரு. எந்த நாள் உலக புற்றுநோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி. சந்தோஷத்துக்கான மைய கருத்து யுனைடெட் பை யூனிக். டிசம்பர் 26 வீர் பால் திவாஸ். ஜனவரி 9 பிரவேசிய பாரத திவாஸ். ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம். ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். ஜனவரி 16 லோக்பால் தினம். ஜனவரி 21 மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா மாநிலம் உருவான நாள். ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். ஜனவரி 25 தேசிய சுற்றுலா தினம். ஜனவரி 29 தேசிய செய்தித்தாள் தினம். வி ஷாரட்ஸ் என்றழைக்கப்படும் இந்தியாவின் மனிதர்கள் கொண்டு செல்லக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கிய அமைப்பு இது DRDO. ஸோ இந்த ஒரு ஏவுகணை, அதாவது இதை வந்துட்டு வெரி ஷார்ட் ரேஞ்ச் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏவுகணையை சாந்திப்பூர்ல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
ரஷ்ய நாடு சிர்கான் ஏவுகணை, அங்காரா A5 விண்வெளி ராக்கெட், கின்சல் ஏவுகணை, இஸ்டெலிய 305 ஏவுகணை, யார்ஸ் ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க. ஈரான் நாடு ஷாகித் 136 ட்ரோன், கெய்பார் ஏவுகணை, ஃபட்டா 2. இந்திய விமானப்படை சமர் ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க. அமெரிக்க நாடு தாட் ஏவுகணை. பிரான்ஸ் நாடு இந்திய நாடு சேர்ந்து ட்ராஜன் 155 மில்லிமீட்டர் பீரங்கி துப்பாக்கி அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. பாரதிய பாஷா புஸ்தக் திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? இந்திய மொழிகளில் டிஜிட்டல் பாட புத்தகங்களை வழங்குதல். ஸோ இந்தியன் லாங்குவேஜ்ல வந்துட்டு டிஜிட்டல் புக்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ் வழங்க போறாங்க ஸ்கூல்ஸ்க்கு. இது மூலமா சில்ட்ரன்ஸ் இன்னும் எளிமையா ஈஸியா எல்லா புக்கையும் அக்சஸ் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க 2025 பட்ஜெட்ல. பிரதமர் சூரியோதய யோஜனா திட்டத்துல 40% நிதி உதவி நம்ம அரசாங்கம் வழங்குறாங்க. தேசிய தடவியல் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்துக்கு 2254 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நரேந்திர மோடி ஜார்க்கண்ட்ல தர்தி ஆபா ஜன்ஜாதிய கிராம உட்கிராஷ்ட் அபியான் திட்டத்தை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுக்காக 79,156 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஒரே நாடு ஒரே சந்தை திட்டத்துக்கு 6000 கோடி. நீர்வழி இணைப்பு திட்டத்துக்காக ஜல்வகாக் அப்படிங்கிற திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மூலமா நேஷனல் வாட்டர்வே 1 to 16க்கு இந்த தேசிய வாட்டர்வே நீர்வழி சாலையை பயன்படுத்துறவங்களுக்கு, அதுவும் 300 கிலோமீட்டர் அதிகம் பயன்படுத்துறவங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குறத சொல்லியிருக்காங்க. 67வது கிராமி விருதுகள் 2025 ஆண்டின் சிறந்த ஆல்பம் வென்றவர் யார்? பேயோன்ஸ் கோபே கார்ட்டர் அப்படிங்கிற ஒரு பாடலுக்காக.